கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரம் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளை பார்த்து ரசிக்க போகிறோம். காதல் விழுந்த செய்தியோட இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். எந்த கதாபாத்திரத்தில் நடித்தாலும் ரசிகர்கள் மத்தியில் தன்னுடைய நிஜ உருவத்தை மறக்க செய்து அந்த கதாபாத்திரமாகவே மனதில் பதியும் நடிகர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். செய்தி என்னன்னா, தலைவன் இருக்கிறான் இந்த தலைப்பில் அரசியல் களத்தில் கமலஹாசன் ஒரு திரைப்படத்தை நடித்து இயக்க இருக்காரு. இந்த திரைப்படம் பல மொழிகளில் வெளியாக இருக்கு. இந்த படத்தில் ஹிந்தி நடிகர் சையத் அலிகான் முதன்மையான கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காரு. ராஜேஸ்வர் மீண்டும் கார்த்திகேயை ஹீரோவாக வைத்து அமரன் 2 திரைப்படத்தை இயக்க இருக்காரு. உலகின் பல நாடுகளில் இதனுடைய படப்பிடிப்பை நடத்த இருக்காங்க. அந்த அமரனுடைய கண்டென்ட் இட் இஸ் ஸோ பிக். ஸோ அதை ஒரு சினிமாவில் அடக்க முடியல அப்படிங்கிறது ஒரு காரணம். அது ஏன்னா கதையுடைய போக்கே இது வேறு. இது நீங்கள் அந்த அமரனை எதிர்பார்த்து நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்ப அதிர்ச்சிக்குள்ளே தான் ஆளாவீங்க. ஏன்னா இது இன்டர்நேஷ்னல் லெவலில் இதோடைய பேக்ட்ராப் இட் இஸ் இன்டர்நேஷ்னல். அது வெறும் சென்னையை மையப்படுத்தின படம். அது சென்னை, அதுவும் குறிப்பாக வட சென்னையை மையப்படுத்தின படம். அது இது ஒரு பேக்ரவுண்டே இன்டர்நேஷ்னல் டெரரிசம் அந்த மாதிரி எல்லாம் போகும். அமரன் இஸ் அவுட் க்ரோன் அமரன். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் அமரனை இந்த அமரன் இஸ் அப்சல்யூட்லி அவுட் க்ரோன் ஹிம். ஸோ அந்த ஒரு பரிணாமம், அந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் லைஃப் அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இப்போ இந்த கான்டெம்ப்ரரி டைமில் ஹவ் அமரன் கோப்ஸ் இப்போது இருக்கக்கூடிய பல விஷயங்களை கொண்டது தான் இந்த கதை அம்சம், கண்டெம்ப்ரரி. ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி we have modulated the story and இப்போது இருக்கிற டெக்னாலஜியை வச்சு நம்ம அமரனை பார்க்கும்போது, இப்போ இருக்கிற கதையை பார்க்கும்போது டெஃபினட்டாக காட்ஸ் பிளெஸிங், ஆல் யுவர் பெஸ்ட் விஷஸ், நல்லா வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. கிரிநந்த் அமரன் 2ஓட மியூசிக் டைரக்டர். ஸோ இந்த படத்தில் பாட்டாக இருக்கிறது ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரவுட். நடிகர் கிஷோர் முதன்மையான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் திரைப்படம் காதலி காணவில்லை. இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் மேதகு கவர்னர் ரோசையா கலந்துக்கிட்டாங்க. இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காரு GR. காதலுங்கிறது ஒரு கோயில் மாதிரிங்க, அதாவது ஒரு புனிதமான இடம். ஆனால் அந்த காதலை பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஆசிட் அடிக்கிறாங்க, பின்னாடி போய் கத்தியில் குத்திடுறாங்க. அது இல்லாமல் என்ன பழிவாங்க உணர்ச்சியோடையே சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அது தப்பான விஷயம். காதலுங்கிறது ஒரு கோயில், புனிதமான இடம். அந்த புனிதமான காதலை அசிங்கப்படுத்தாதீங்கன்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை ரொம்ப நல்ல மாதிரி எடுக்கணுங்கிற ஆசைப்பட்டு இதுக்கு ஒரு மாடர்னான ஃபேஸை தேடி பிடிச்சோம். ஏன்னா அந்த காணாமல் போன காதலை கண்டுபிடிச்ச பின்னால் ஒரு ரியாக்ஷன் காமிக்க முடியாது. அதுக்கு அவசரம் தான் கிஷோர் பிடிச்சோம். அந்த கிஷோர் இது ரொம்ப நல்லா சாப்பிட்டா நல்லா நடிச்சிருக்காங்க. அதுக்கு ஈடு கொடுத்து அந்த நடிகை நடிச்சிருக்குது. மை நேம் இஸ் ஹார்திகா ஷெட்டி. இந்த படத்தில் என்னோட கேரக்டர் ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஹோம்லி கேர்ள் மாதிரி நான் ப்ளே பண்ணியிருந்தேன். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் ஒரு ஃபாரின் கல்ச்சரில் இருந்த ஒரு பொண்ணு இந்தியன் கல்ச்சரில் எப்படி ரியாக்ட் ஆகுவாள். அண்ட் கோ ஆக்டர் கிஷோர் நடிச்சிருக்காங்க. அடுத்து காதல் விழுந்த செய்தியை பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவாக நடிக்கிறாருன்றது முடிவாயிட்ட பிறகு அந்த படத்தை பற்றின புதிய செய்திகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இந்த வாரம் வெளிவந்த செய்தி என்னன்னா, ரஜினிகாந்துக்கு ஜோடியாக வித்யா பாலன் நடிக்கிறாங்கன்னு. வித்யா பாலன் ஏற்கனவே லிங்கா படத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடிக்க இருந்தது. ஆனால் அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்க முடியல. ஆனால் இந்த வாய்ப்பு இவங்களுக்கு அமையும்னு அவங்க நம்புகிறாங்க. துடி திரைப்படத்துடைய இசை வெளியீடு மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பை இப்போ பார்க்கலாம். சுமன், நளினி, அபிநயா, ரமேஷ் திலக் மற்றும் பலர் நடிச்சிருக்கும் இந்த படத்தை இயக்கியிருக்காரு ருத்ரன் சாகர். இவங்களுடைய துடிப்பு என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். என் பேர் ரிதுன் சாகர். துடின்றது வேற ஒன்றும் இல்லை, நம்ம மீடியாவோட ஆரம்ப கருவாக இருந்தது துடி. ஸோ துடியோட வளர்ச்சி தான் இப்போ நம்மளோட கேமராவாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லா ப்ரெஸ் எல்லாமே துடியிலேருந்து இம்ப்ரூவைஸ் ஆகி வந்தவங்க தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், ஒரு யங் டைரக்டர், யங் டீமாக இருக்காங்க. அண்ட் கட்டாயமாக இந்த படம் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும்ன்றது எங்களோட நம்பிக்கை. இந்த டைட்டில்லே இருக்குது சார்,
எல்லாரும் துடிக்க போகிறாங்க இந்த படத்தை பார்க்குறதுக்கு. சப்ஜெக்ட் ஒரு வெரைட்டி. முக்கியமாக வந்து டைரக்டரை பாராட்டணும். அபிநய நம்பி எவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. கதையை சொன்னாங்க. ஆக்சுவலி நான் வந்து ஷூட்டிங் கேப்பில் தான் அந்த கதையை கேட்டேன். பட் கதையை சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீல் வந்தது. ஒரு நல்ல கதையை ஒரு செலக்ட் பண்ணியிருக்காரு. ரொட்டீன் சப்ஜெக்ட் கிடையாது. எல்லா கிளாஸ் மாஸ் எல்லாருக்கும் வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து ஏறுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட். ஒரு புதுசாக நிறைய விஷயங்கள் இருந்தது. அதாவது ஒரு படம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எல்லாமே புதுசு கிடைக்காது. பட் இந்த லைனில் எல்லாமே புதுசு, 99% எல்லாமே புதுசாக இருக்கு. The music runs parallelly to the script. So the songs are very much integrated with the storyline. மெரினா படம் முதல் காக்கி சட்டை படம் வரை சிவகார்த்திகேயன் நடித்த அனைத்து படங்களுமே ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு அடைஞ்சது. செய்தி என்னன்னா, கன்னட படத்தின் ஒரு பாடல்ல கன்னட நடிகர் ரவிச்சந்திரன், தெலுங்கு நடிகர் ரவி தேஜா, மலையாள நடிகர் திலீப்புடன் இணைந்து சிவகார்த்திகேயன் ஒரு பாடலுக்கு ஆடியிருக்காரு. இந்த பாடலை பாடியிருக்காரு நடிகர் தனுஷ். பிடிச்சிருக்கு படம் முதல் கோழி கூவுது படம் தொடர்ந்து வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கும் நடிகர் அசோக். நடிகர் அசோக் ஹீரோவா நடிக்க பூஜை போட்டிருக்கும் திரைப்படம் கா கா கா. நடிகர் நாசர் கிளாப் எடுத்து இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஆரம்பிச்சு வச்சாரு. வெற்றி வாழ்த்து. என் பெயர் கிரண், பத்திக்கொண்டா கிரண். இந்த படம் ப்ரொடியூசர் அண்ட் ஆர்டிஸ்ட். படம் நேம் கா கா கா. இந்த ஹரர், த்ரில்லர், சஸ்பென்ஸ், காமெடி மூவி. என் பேர் மனோன். கா 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 ஆபத்தின் அறிகுறி அந்த படத்துடைய இயக்குனர். இந்த படத்தில் வந்து காக்கா வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரமாக த்ரூ அவுட் ஃபிலிம் வரும். அதனால தான் இந்த காக்காவுடைய குரலை வந்து டைட்டிலாக நாங்கள் வச்சுருக்கிறோம். இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஹாரர் படமாக இருக்கும். அசோக் குமாரின் மனமார்ந்த வணக்கங்கள். கா 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 ஆபத்தின் அறிகுறி படத்தோட டைட்டிலும் டேக்லைனும் இயக்குனர் ரொம்ப கிளியர் கட்டாக பிரதிபலிச்சிட்டாரு. தட் இது ஒரு சஸ்பென்ஸ், ஒரு ஹாரர் த்ரில்லர் ஒரு ஜான்ரில் பேஸ்ட் படம். ஸ்கிரிப்ட் நரேஷன் பண்ண பிறகு ரொம்ப ஒரு விஷுவல் சென்ஸில் இயக்குனர் மனோ இதோட நரேஷன் கொடுத்தாரு. நான் பர்சனலி எக்ஸைட்டடாக இருக்கேன். I'm ready to get scared and to scare you. I'm Megashri from Bangalore and this is my first debut in Tamil and I have did 2-3 movies in Telugu and I'm playing a role of foreign return girl who will be staying in India and will experience lot of fear, evil things. வணக்கம், என் பேர் அம்ரித். இந்த படத்தின் இசையமைப்பாளர். இந்த படத்தில் 2 பாட்டு வரும். முக்கியமான கட்டத்தில் முக்கியமான இடங்களில் வரும். சும்மா ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டாக இல்லாமல் சும்மா கமர்ஷியலாக ஒரு பாட்டு வைக்கணுமே அப்படின்னு வைக்காமல் கதைக்கு பொருந்துற மாதிரி பாட்டு இருக்கும். ஆதி ஹீரோவா நடிக்க ஆதியுடைய அண்ணன் சத்யபிரகாஷ் இயக்கியிருக்கும் திரைப்படம் யாகாவராயினும் நாக்காக. ஆடுகளம் நரேன் உட்பட பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சார், இந்த படத்துக்கு நான் ப்ரொடியூசர் சார். என் பேர் ரவிராஜா பின்செட்டி. பேசிக்கலி நான் டைரக்டர். 50 படத்துக்கு மேலே பண்ணேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. I am proud. யாகாவராயினும் நாக்காக்கா படத்தோட இயக்குனர் பேசுகிறேங்க. அண்ட் பேசிக்லி திஸ் ஃபிலிம் இஸ் பேஸ்ட் ஆன் அ ரியல் இன்சிடென்ட். ட்ரெய்லர்ஸ் பார்த்தவங்களுக்கு அந்த கேப்ஷன் தெரிஞ்சிருக்கும், பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. ஸோ அந்த ஒரு உண்மையான சம்பவத்தை ஆஸ் ரியலிஸ்டிக் ஆஸ் பாசிபிள் நாங்கள் கேப்சர் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம். அதுக்கு என்னோடய டீம், என்னோடய காஸ்ட், என்னோடய சப்போர்ட் சிஸ்டம், மை ஃபேமிலி அண்ட் everyone gave their best in helping me realize this dream. நான் தான் ஆதி பேசுகிறேங்க. எங்கள் அண்ணா இந்த படத்தில் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அவரோட முதல் படம். எங்கள் அப்பா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி படம். அதனால தான் இந்த படம் பண்ணியா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக இல்லைங்க. இந்த படம் வந்து வேறு எந்த டைரக்டரோ இல்லை எந்த ப்ரொடியூசரோ வந்து என்னை அப்ரோச் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தை பண்ணியிருப்பேன். பிகாஸ் இந்த படத்தில் இருக்கிற ஸ்கிரிப்டில் இருக்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு கதை இது. ரொம்ப யதார்த்தமாக இருக்கிற கதை. பிகாஸ் ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. This is Richa. I am here promoting my movie YNK, releasing 26 June. The movie is based on a true story. My character name is Priya and playing very very important character of that true story. யாகாவராயினும் நாகாக்க படத்தோட கேமராமேன் ஷண்முக சுந்தரம் பேசுகிறேன். என்னோட இது 3rd ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ரௌத்ரம், செகண்ட் ஃபிலிம் ஆரோகணம், இதோட 3rd ஃபிலிம். ஃபஸ்ட்டு டீசர் வெளியானப்போ நல்ல ரிவ்யூஸு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வந்துச்சு. ஐம் விஸ்வந்த். அட்டகத்தி, தடையறத்தாக்க, தோனி, வத்திக்குச்சி போன்ற வெற்றி படங்களை பண்ணியிருந்தேன். அட்டகத்தியில் நம்ம தினேஷ் கண்ணனாக பண்ணியிருந்தேன். இந்த படத்தில் நான் பசுபதி சாருக்கு தம்பியாக பண்ணியிருக்கேன். அவர் இந்த படத்தில் வில்லனாக பண்ணியிருக்கிறாரு.
நான் எடிட்டர் விஜே சாபு ஜோசப். இந்த படம் வந்து பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு பயங்கரமாக த்ரில்லர் ஆரம்பிக்கும், அப்படியே ரொமான்ஸாக மாறி ஒரு என்ட்ரல் பிளாக்ல கொஸ்டின் மார்க். பட் இது எல்லாருக்கும் நடுவில் ஒரு சின்ன சின்ன கொஸ்டின் மார்க் எலிமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். செகண்ட் ஹாஃபில் எல்லாமே இது ரிவீல் இருக்கும், ஒவ்வொரு நாள் பொறுமையாக ரிவீல் ஆகும். ஸோ அப்படி ரிவீல் ஆகும்போது ஒவ்வொரு தருணமும் நம்ம வந்து எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து பார்க்கக்கூடிய தருணமாக இருக்கும். இப்போ செய்தி என்னன்னா, புதியவர்களால் உருவாக்கி கொண்டிருக்கும் ஃபில்டர் காஃபி என்ற திரைப்படத்தில் லக்ஷ்மி மேனன் ஒரு பாடலை பாடியிருக்காங்களாம். பசுபதி, ஜனனி ஐயர் மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம் மா சி கா என்கிற மஞ்சள் சிகப்பு கருப்பு. மாணிக்கோத் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை இப்போ பார்க்கலாம். நான் ராஜீவ், மாணிக்கோத் ப்ரொடக்ஷன்ஸ் எம்டி, இந்த படத்தோட ப்ரொடியூசர். வித்தியாசமான ஒரு படம், வித்தியாசமான ஒரு பேரில் நாங்கள் இருக்கிறோம். 12 மணி நேரத்தில் நடக்கிற ஒரு கதை. என்னோட பேர் ஜெயன் பந்தேரி. இந்த மசிகா படத்தோட டைரக்டர். மசிகா என்னோட ஃபஸ்ட்டு மூவி. மசிகா 3 கலரோட ஷார்ட் நேம்: மஞ்சள், சிகப்பு, கருப்பு. மஞ்சளில் காதல் நிறம், சிகப்பு வைராகியம், கருப்பு சாவு மரணம். ஒரு நாளில் 12 மணிக்கூர் நேரத்துக்குள்ளே நடக்கிற ஒரு கதை. இது ஒரு ரொமான்டிக் கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி. இயக்குனர் பாலா தயாரிக்க MS சரவணன் வழங்க சர்க்குணம் இயக்கியிருக்கும் திரைப்படம் சண்டி வீரன். அதர்வா ஹீரோவா நடிக்க கயல் ஆனந்தி ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய பத்திரிகையாளர் சந்திப்பை இப்போ பார்க்கலாம். பாடல்களும் படம் ரொம்ப திருப்தியாக வந்திருக்கு, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெரும் கலைஞன் பாலா சார், அவருடைய தயாரிப்பில் படம் பண்ணுறது வந்து எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. நான் பிஜி முத்தையா சினிமாட்டோகிராஃபர் பேசுகிறேன். சண்டி வீரன் படத்தோட சினிமாட்டோகிராஃபர். சர்க்குணம் சாரோட சேர்ந்து நான் பண்ணுற ஃபஸ்ட் மூவி. ரொம்ப யதார்த்தமான ஃபிலிம் மேக்கர் சர்க்குணம் சார், ரொம்ப லைவாக பண்ணியிருக்காரு. மன்னார்குடி அதோட சரௌண்டிங்கில் நடக்கிற கதை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் திரும்ப ஒரு வில்லேஜ் மூவி பண்ணுறேன். ரொம்ப ரசித்து பிடிச்சி பண்ணியிருக்கேன். நான் அதர்வா பேசுகிறேன். சண்டி வீரன் இது நான் பாலாசாரோட இணைந்து பண்ணுற 2வது படம். ஸ்கிரிப்ட் கேட்கும்போது எனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு 1000 விஷயம் தோணுச்சு. அது ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே இந்த மாதிரி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐடியாஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருந்தது. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது எனக்கு ஒரு ஆப்ட் ஸ்கிரிப்டாக இருக்கும், இந்த டைமில் நான் இந்த படம் பண்ணால் சூப்பராக இருக்கும் எனக்கு அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுதான் இமீடியட்டாக பண்ணேன். திஸ் இஸ் ஆனந்தி. அதர்வா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண. ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஹிம் டு. அண்ட் கண்டிப்பாக சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். யூல் என்ஜாய் இட். என் பேர் SN அருணகிரி, சண்டி வீரனோட இசையமைப்பாளர். இந்த வாய்ப்பு கொடுத்த சர்க்குணம் சாருக்கும் பாலா சார், டி ஸ்டுடியோ பாலா சார், டைரக்டர் இயக்குனர் பாலா சார் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாட்டில் மொத்தம் 4 பாட்டு, எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன். இந்த படத்தில் நான் 4 பாடல் எழுதியிருக்கேன். ஒரு பாடல் அல்டா மாப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல், டெல்டா மாவட்டத்தை பற்றி ஒரு உயர்வாக சொல்கிற ஒரு பாடல், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஈச்சம்பழ சிவப்பே அப்படிங்கிற ஒரு பாடல், கொத்தாணி கண்ணால் அப்படிங்கிற ஒரு பாடல், இன்னொரு பாடல் கதையோடு ஒன்றான பாடல். அது ஆடியோவில் வராது, படத்தில் தான் வரும். சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த பல சுவாரஸ்யமான செய்திகளை பார்த்து நீங்கள் எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமையா.